வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே நான் மோட்டிவேஷனல் ஸ்டோரி ரைட்டிங்லேருந்து எழுதி போடுவேன். இன்றைக்கும் அதே மோட்டிவேஷனல் தான். ஸோ ஒருத்தங்க பெரிய யூடியூபர் அவங்களுடைய லைஃப் ஜேர்னி பற்றி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ போட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வினோத் சீதாலக்ஷ்மி கப்பிள் விளாக்ஸ். 35,000 வியூஸ், மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க தான் அவங்களுடைய லைஃப் ஜேர்னியை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். வினோத்துங்கிறவங்க சிங்கப்பூரில் ரகசியமாக பாத்ரூம் டாய்லெட் கழுவி இன்றைக்கி எப்படி வில்லேஜில் 35,000 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட வீட்டை சின்ன வயசில் எரிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய சம்பவங்கள், சூழ்நிலைகள், எப்படி இந்த யூடியூப் எடிட் பண்ணி இன்றைக்கி பல லட்ச ரூபா அடைச்சிருக்காங்க, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வினோத்துங்கிறவங்கள லைஃப் ஜேர்னியை பார்க்கலாம். அவங்க சீர்காழியில் தொடுவடாய் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை, கப்பல், அப்படி பல வேலைகள் கஷ்டப்பட்டு செய்கிறவங்க. அப்படி பார்த்து பல வருடங்கள் கழித்து மேலே கூரை வீடாகவும் கீழே சிமெண்டால் செய்யப்பட்டு ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அது பட்டா பிரச்சனைகள் காரணமாக அதனால் அந்த வீடை வினோத் அவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது அந்த வீடை இடிச்சிடறாங்க. அப்படி சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க சிரித்து ஏளனமாக தான் அவங்கள பேசியிருக்காங்க. நம்ம எப்படியாவது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக வினோத் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கு. அவங்க முன்னாடி எப்படியாவது வீடு கட்டி வைராக்கியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அவங்க 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. படிப்பு வராத காரணமாகவும் வறுமையின் காரணமாக படிப்பு நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் 4,50,000 லட்ச ரூபா கடன் வாங்கி சிங்கப்பூருக்கு போகிறாங்க. 40,000 ஒரு வருடத்துக்கு 40,000 சம்பளம், 18,000 வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வட்டிக்கு மேலே வட்டி, வீட்டு செலவு, இப்படி வருடங்கள் கழிஞ்சு அவங்களுக்கு திடீர்னு வயிறு வலி வந்துடுச்சு. ஸோ அந்த வயிறு வலி காரணமாக வினோத் அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்படி அவங்களுடைய ஜேர்னி தொடங்குது. இந்த பக்கம் சீதாலக்ஷ்மி சீர்காழியில் வெள்ளக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்து அப்படிங்கிற ஒரு லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. 7 வயசு இருக்கும்போது அவங்க வீடும் சொந்தக்காரங்களோட கோபத்தின் காரணமாக, பகையின் காரணமாக அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே வீட்டை எரிச்சிறாங்க. எரிக்கும் போது அவங்க பயந்து வெளியே ஓடி வராங்க. அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே பேசிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை நான் உண்மையை சொல்கிறாங்க, நான் டாய்லெட் கழுவுற வேலை தான் பார்க்குறேன், பெரிய வேலைலாம் ஒன்று பார்க்குற சிங்கப்பூரில் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. உண்மையை சொன்னதுனால அவங்க மேலே ஒரு லவ் அன்பு வந்துடுது. ஸோ அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க. ஸோ கல்யாணத்துக்காக 2,50,000 லட்ச ரூபா கடன் வாங்கி கல்யாணத்தையும் முடிக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு ஒரு 4,50,000 லட்சம். ஸோ எல்லாம் சேர்த்து 9 லட்ச ரூபா அவங்களுக்கு கடன் ஆகிடுது. வட்டி மேலே வட்டி போயிட்டே இருக்குது. அப்புறம் சீதாலக்ஷ்மி ஒரு மில் வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மில் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பல வேலைகள் பார்க்குறாங்க வினோத்துங்கிறவங்க. இங்கே அப்போ 2 பேருக்குள்ளே சண்டை வருது அடிக்கடி. நீங்கள் எப்போ கடனை கட்ட போகிறீங்க, நாங்கள் நினச்ச பொருட்கெலாம் வாங்க முடியல, நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ திவி பிறக்கிறான். திவி பிறக்கும் போது கூட அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்குறதுக்கு கூட 100 ரூபா காசு கூட இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. திவிக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு, சரி வேறு வழியே கிடையாது அப்படின்னு திரும்பி அவங்க நகையெல்லாம் அடகு வச்சு அவங்க திரும்பி சிங்கப்பூருக்கு போகிறாங்க. நம்ம எப்படியாவது சொந்த ஊருக்கு போய் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் யூடியூப் அப்படிங்கிறது கண்ணில் படுது. எடிட் பண்ண கற்றுக்குறாங்க. சும்மா ரீல்ஸ் அவங்க அங்கே சிங்கப்பூரில் இருக்கும்போது விஜய் சம்மந்தமாக அவங்க டைலாக் இந்த மாதிரி போடுறாங்க. 20 வியூஸ் 30 வியூஸ் போகுது. இப்படியே யூடியூப் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக கற்றுக்குறாங்க. 1 வருடம் போகுது. மனைவி குழந்தைகளை பார்க்காம இருக்க முடியல. திரும்பியும் ஊருக்கு வந்துடுறாங்க. 9 லட்சம் கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் வட்டி மேலே வட்டி போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், தனியாக யூடியூப்பையும் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போடும்போது நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் சொந்தக்காரங்களாம் பேசுகிறாங்க. அப்போ மனைவி சொல்கிறாங்க, சீதாலக்ஷ்மி உங்களுக்கு எடிட் தெரியும் இல்லையா, ஸோ அது தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், சுற்றி இருக்கிறவங்கள பேசுகிறவங்க நினைக்காதீங்க, நம்ம வீடு அடிக்கும் போது யாராச்சும் நம்ம சப்போர்ட்டாக இருந்தாங்களா, யார் நம்ம பாராட்டுறாங்களோ அவங்களுக்காக நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க சீதாலக்ஷ்மிங்கிறவங்க. இப்படி தொடர்ந்து வீடியோ போட்டு ஒரே மாதத்தில் 8,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. அப்போ ஒரு கோவில் சம்மந்தமாக வீடியோ போடுறாங்க. அது ரொம்ப மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இப்படியே நிறைய வீடியோ அடுத்து மாமியார் மருமகள் வீடியோ போடுறாங்க. அது எல்லாருக்கும் பிடிக்குது. சீதாலக்ஷ்மி பிடிக்குது, மாமியாரும் பிடிக்குது. அப்புறம் ஃபேமிலி விளாக்ஸ் போடுறாங்க. அப்புறம் ஃபேமிலி சுற்றி இருக்கிறவங்க அவங்க 2 பேர் எல்லாருமே சேர்ந்து வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ இது யூடியூப் சேனல் 2003 தொடங்கினாலும் நான் கொஞ்ச நாள் விட்டுறாங்க. இப்போ ஒரு 3 வருடமாக தொடர்ந்து வீடியோ போடுறாங்க. இப்படி வீடியோ நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு யதார்த்தமான வீடியோ தான் போடுவாங்க. அவங்க சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ அது நிறைய மக்களுக்கு அது பிடிச்சி ரீச் ஆகுறாங்க. அதுக்கடுத்தது குழந்தைகள் ஸ்கூலுக்கு திவி ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அது கூட ஒரு வீடியோ யதார்த்தமாக ஸ்கூலில் கொண்டு விட அது வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நிறைய வியூஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் இந்த அளவுக்கு விளாக்ஸ் சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய கடனை லட்சக்கணக்கான கடனை அடைச்சிருக்காங்க. அவங்களுடைய வீட்டையும் பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் தான் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு வந்து எதார்த்தமான கதைகள், எதார்த்தமான விஷயங்கள் பண்ணி நிறைய வந்து அவங்க கடனை மீட்டு ஸோ இப்போ வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி விடாமுயற்சி நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதார்த்தமாக இப்போ அந்த தோட்டத்தில் போய் சாப்பிட்ற விஷயங்கள், சமையல் பண்ணுற வீடியோங்கள், வீட்டில் எதார்த்தமாக போடக்கூடிய வீடியோங்கள், இந்த மாதிரி தான் அவங்க வந்து எடிட் பண்ணி போடுறாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. ஒரு யூடியூப் மட்டும் இல்லை, 3 யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. அவங்க மித்தவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன யூடியூப் சேனல் சம்பளம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க உழைச்சது வந்து வினோத்துங்கிறவங்க தான். ஸோ அந்த கஷ்டப்பட்ட உழைப்பின் இதாக அவங்க மனைவியும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்ததுனால என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த இடத்தையும் சொந்த வீடாக வந்து அவங்களுக்கு இது பண்ணிட்டா, சொந்த வீடாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வீடியோ நான் பதிவிட்டதில் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனக்கும் ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோ போட்டதில். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாத நண்பர்களே. நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. இப்படி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.